கதவை திறந்து விடுறதுக்கும் உள்ள தள்ளி கதவை சாத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? நீங்க செய்யறது ரெண்டாவது. சாத்தினது மட்டும் இல்லாம பிரியாணி வேற சாப்பிட்டிருக்கேன். 1 கொரிந்தியர் 8:13. என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்காத படிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். சகோதரனுக்கே அப்படி சொன்னா மனைவிக்கு எப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் பண்ணது தப்புதான். ஆனா அவ போய் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போலாமோ சொல்லுங்க. அவ பண்ணதும் தப்புதான். ஆனா அதுக்காக அவளை கை நீட்டி அடிக்கலாமோ சொல்லுங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஆத்துக்கு நேர்லயே வந்தேன். அவ உங்களை ஏத்துக்கல. ரூபா உங்களை மட்டும்தான் வெறுத்திருக்கா. அவ கிறிஸ்டியானிட்டியை வெறுக்கிறதுக்கு நீங்களே காரணமாயிடாதீங்கோ. ஜீசஸ் எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்கார். அதையெல்லாம் விட்டுட்டு நாம தான் அவர் சொல்லாத விஷயங்களை பத்தி தர்க்கம் பண்ணிண்டு பிரிவினையை உண்டாக்கின்னு இருக்கோம். கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அதையாவது நம்புறேல? ரூபா எனக்கு கொடுத்த காலம் நெருங்கிருச்சு. நாளைக்குள்ள நான் கழுத்து போட்டு கொடுக்கலன்னா எல்லாரும் கோர்ட்டுக்கு போகணும்.